திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ளது அல்லிக்குழி மலைத்தொடர் பகுதி. பசுமையின் ஆதிக்கத்தில் அழகோவியமாய் அமைந்திருக்கும் அந்த மலைத்தொடரில் அன்று ஓர் அமானுஷ்யம் அரங்கேறியிருந்தது. அந்த பயங்கரத்தை தேடியே காடு மலையில் பயணித்தன கிராமவாசிகளின் கால்கள். வீசும் சாரல் மழைக்கு நடுவிலும் அமானுஷ்யத்தை தேடிய அச்சம் அவர்களின் மனதில் பற்றியிருந்ததை நம்மால் உணர முடிந்தது. சம்பவ இடத்தை நெருங்கியதும் நமக்கும் அந்த அச்சம் ஊடுருவத் தொடங்கியது. காரணம், அந்த பயங்கரங்கள் உயிர் குடிக்கும் காலனின் உறைவிடங்களாக இருந்ததுதான். ஆம், 12 அடி, 6 அடி, 3 அடி என வித்தியாசமான 3 பள்ளங்கள் அங்கே தோண்டப்பட்டிருந்தன. அவற்றுக்கு பக்கபலமாய் எலுமிச்சை பழங்களும் குங்குமமும் செய்வினை செய்த சிவப்பு துணியும் பாலும் இருந்தன. இவை அனைத்தும் அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதத்திற்கு வழிகாட்டப் போகிறதோ என்று நினைத்தபோதுதான் இவற்றின் பெயரே நரபலிக்குழி என்று பகிர் கிளப்பினார்கள் ஊர் மக்கள். இந்த குழி எப்படி வந்தது, யாரால் தோண்டப்பட்டது என்பதை அறிய தொடர்ந்து விசாரித்தோம். அப்போதுதான் இதன் உண்மை புரிய வந்தது. இந்த மலைத்தொடரின் கீழே அமைந்துள்ள கிராமம்தான் பிளேஸ் பாளையம். விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பதுதான் இவர்களின் பிரதான தொழில். முட்புதர்கள் நிறைந்து ஆபத்தான பகுதி என்பதால் இங்கே வெளியாட்கள் வருவதில்லை. ஊர் மக்கள் மட்டுமே அன்றாடம் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மலைக்கு பிரயாணப்படுவதும் வழக்கம். சம்பவத்தன்றும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்ற போதுதான் மக்கள் இந்த 3 நரபலி குழியை கண்டு மிரண்டுள்ளனர். அதில் 2 பள்ளங்கள் சுமார் 13 அடி ஆழமும் 3 அடி அகலமும் கொண்டிருந்தது. ஒரு பள்ளம் 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் இருந்தது. இப்பள்ளங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு என 3 திசைகளைக் கொண்டு தோண்டப்பட்டு உள்ளது. அந்த குழிகளை சுற்றி மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சம்பழம், ஊதுவர்த்தி, சிவப்பு துணி கொண்டு செய்வினை செய்து ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு மனிதனை புதைப்பதற்கு தேவையான சரியான அளவில் தோண்டப்பட்டிருந்த குழியில் குங்குமத்தை கொட்டி கற்பூரம் ஏற்றி மர்ம பூஜை நடத்தியதற்கான தடயங்களும் இருந்தன. இதனைக் கண்டு வீடு திரும்பியவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஏதோ அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சிய மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த குழிகளை ஆய்வு செய்துள்ளனர். தொடர்ந்து ஊர் மக்களிடம் விசாரித்ததில் கடந்த பௌர்ணமி அன்று நள்ளிரவு நேரத்தில் கேரள பதிவு எண் கொண்ட சிவப்பு நிற கார் ஒன்றில் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்ததாக தெரிகிறது. கிராம மக்கள் பார்த்ததை அறிந்த அந்த கும்பல் காரை வேகமாக ஓட்டிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை வைத்து காரில் வந்த கேரள மாந்திரீக கும்பல் நரபலி கொடுக்க இப்படி ஒரு பயங்கர குழி தோண்டி மர்ம பூஜை செய்தார்களா என சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி செய்வினை செய்த தடயங்கள் இருப்பதால் குட்டிச்சாத்தான் ஏவல் வேலைகளை செய்யும் மர்ம நபர்கள் வேலையா இது என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த இந்த பள்ளங்கள் எதற்காக தோண்டப்பட்டன? ஏதேனும் பலி நடந்ததா? இதனை செய்த மர்ம கும்பல் எங்கே? ஏன் இந்த இடத்திற்கு வர வேண்டும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
எந்த அசம்பாவிதமும் நடப்பதற்கு முன்பு இந்த பயங்கரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே பிளேஸ்பாளையம் கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மூட நம்பிக்கையில் ஊறிப்போன சிலரால் இதுபோன்ற மர்மங்கள் அடிக்கடி நிகழ்வது மக்களை பீதியில் வைத்திருக்குமே அன்றி வேறு எந்த பயனும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.